தலைமை நீதிபதியான B.R. கவாய் மீது உச்சநீதிமன்ற வளாகத்திலேயே தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சற்று முன்னதாக அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்திருந்தோம். தற்பொழுது அது குறித்த மேலும் விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். மதிய வணக்கம். தற்போது கிடைக்கப்பட்டிருக்கும் விவரம் என்ன? அண்மையில் கஜராத்தோ கோயில் புனரமைப்பு தொடர்பான வழக்கில் தலைமை நீதிபதி கருத்து ஒன்றை தெரிவித்திருந்தார். அதாவது அந்த கோயில் தொடர்பான வழக்கில் இறைவனிடம் நேரில் சென்று கேட்டுக்கொள்ளுங்கள் என கருத்து கூறியிருந்தார். இந்த கருத்து தெரிவித்து 10 நாட்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தலைமை நீதிபதி தனது நீதிமன்ற அறையிலேயே வழக்கு விசாரணை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது 77 வயது மதிக்கத்தக்க வயதான வழக்கறிஞர் ஒருவர் தலைமை நீதிபதி அமர்ந்திருந்த மேடையை நோக்கி முன் செல்ல முயன்று தனது காலணியை கழற்றி வீச முயற்சி செய்தார். உடனடியாக அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். நீதிமன்ற அறையிலேயே இருந்த பாதுகாவலர்களால் அவர் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டார். அப்பொழுது சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் அப்பொழுது கோஷங்களை எழுப்பி இருக்கிறார். தலைமை நீதிபதி முன்னதாக தெரிவித்த கருத்திற்கு தான் எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் அந்த நபர் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார். உடனடியாக அவர் அப்புறப்படுத்தப்பட்டு தற்பொழுது அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்தாலும் கூட எந்தவித சலனமும் இன்றி அமர்ந்திருந்த தலைமை நீதிபதி வழக்கமான தனது அலுவல் பணிகளை தொடர்ந்தார். அதாவது இந்த சம்பவம் நடந்த உடனேயே வழக்கு ஒன்றில் வாதாடி கொண்டிருந்த வழக்கறிஞரிடம், இதற்காக நீங்கள் ஏன் உங்கள் வாதத்தை நிறுத்திவிட்டீர்கள், நீங்கள் வாதத்தை முன்வையுங்கள், இது போன்ற செயல்கள் எல்லாம் எங்களை ஒருபோதும் கவனச்சிதறலை ஏற்படுத்தாது, நீங்களும் அதே போன்று நடந்து கொண்டு உங்களது வாதங்களை தொடருங்கள் என அந்த வழக்கறிஞரிடம் தெரிவித்து தனது அன்றாட நீதிமன்ற பணியை தலைமை நீதிபதி தொடர்ந்திருக்கிறார். நீதிமன்ற அறையிலேயே தலைமை நீதிபதியை நோக்கி ஒரு தாக்குதல் முயற்சி என்பது மிகவும் அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. விசாரணை நீதிமன்றங்கள் எல்லாம் அவ்வப்பொழுது இது போன்ற நடப்பதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில், அதுவும் தலைமை நீதிபதியை நோக்கி இது போன்ற ஒரு தாக்குதல் முயற்சி சம்பவம் என்பது மிகவும் ஒரு அரிதான செயலாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.